நீங்க ஏன் தெரியணும் அப்படின்னு நான் சொல்றேன்னா, உங்களுக்குன்னு வரக்கூடிய தொகுதிகள் இருக்கும் எப்போதுமே. ஏன் முன்னாலே கொடுத்தாலும் பின்னால கொடுத்தாலும் உங்களுக்குன்னு வரக்கூடிய தொகுதிகளில் நீங்க எக்ஸ்ட்ரா கான்சென்ட்ரேட் பண்ணணும். இப்போ திமுகவுக்கு 160 சீட்னு வந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு அவங்க செய்வாங்க. அந்த 160 சீட்லையும் திமுக இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணும். ஏன்னா அவங்க ஜெயிச்சு வர்றது அந்த சீட் தான். உதயசூரியன் சிம்பிள் எங்கெங்கெல்லாம் நிக்கிறாங்களோ அங்கெல்லாம் தாங்க ஜெயிக்கணும். இங்க ஒரு 100% எஃபர்ட் போட்டாங்கன்னா அங்க 150% எஃபர்ட் போடுவாங்க. அப்ப அதே மாதிரி நீங்களும் மற்றவங்களுக்கு வேலை பார்த்தாலும் உங்களுடைய தொகுதிகளை நீங்க முதல்ல ஐடென்டிஃபை பண்ணி அதுல வேலை பார்த்தீங்கன்னா உங்க தொகுதிக்கு நீங்க கண்டிப்பா கூட தான் வேலை செய்வீங்க, கூட தான் செலவழிப்பீங்க, கூட தான் எஃபர்ட் போடுவீங்க. அப்ப உங்களுடைய தொகுதிகளை நீங்க இனங்காண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். அதை எவ்வளவு சீக்கிரம் செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய எலெக்ஷன் பண்ணி சீக்கிரமாக போகும். அப்ப மக்கள் மத்தியில 2 விஷயங்கள் தான். நீங்க திமுக கூட்டணி ஒன்னும் பெருசா செய்ய வேண்டியது இல்லை, தங்களோட வேலைகளை ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கொகிஷனும் அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி பல எலெக்ஷன்ல சேர்ந்து சந்திச்சவங்க தான். அவங்க தங்களோட சாதனைகளை சொல்லி தங்களோட களப்பணிகள் மூலமா தான் ஓட்டு வாங்கணும். நீங்க அப்படி இல்லை, நான் எப்படி திமுகவுக்கு மாற்றுங்கிறத சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்க. அப்போ நீங்க அதை தெளிவா எடுத்து காண்பிக்கணும். நான் தான் இந்த கூட்டணியின் தலைவர் அப்படிங்கிறதே முதல்ல மக்களுக்கு நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்க. அங்க ஸ்டாலின் தாங்கிறத நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை.